வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது கருப்பு கவுனி அரிசி பாயாசம். இந்த கருப்பு கவுனி அரிசியில அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் இ இருக்கு. டைப் 2 டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க இந்த அரிசியை அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட டயபெட்டிக் லெவல் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரிசியால நம்ம கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்படியே லிவர் டிசீஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களும் இந்த அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்பவே உதவியா இருக்கும்னு பல டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு பாயாசம் செஞ்சிருக்கோம். இந்த கருப்பு கவுனி அரிசி பாயாசத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த பாயாசம் செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். இந்த கிண்ணத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி எடுத்து 2 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை ஈர்த்து வச்ச அரிசியில ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணின்ற அளவுல தண்ணியை ஊத்தி ஒரு 5 மணி நேரத்துக்கு இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஊற வச்ச அரிசியை அந்த தண்ணியோடவே நம்ம ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 10 விசில் வர வரைக்கும் இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாயசத்துக்கு வெள்ளத்தை கரைச்சிக்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல இந்த கிளாஸ்ல 1/2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு அரிசி இந்த கிளாஸ்ல தான் அளந்து எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் அளவு வெல்லம் போட்டுக்கிட்டோம்னா சரியான அளவா இருக்கும். இந்த வெள்ளத்தை அந்த தண்ணியோட சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரோட ப்ரெஷர் நல்லா அடங்கணும். இந்த மூடி ஓபன் பண்ணிடலாம். எப்பவுமே கருப்பு கவுனி அரிசி வேக வைக்கிறதுக்கு முன்னால 5 to 8 மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியில ஊற வச்சு வேக வச்சோம்னா சட்டுன்னு வெந்துடும். இப்ப இந்த அரிசி நல்லாவே வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு லேசா மசிச்சு விட்டுக்கலாம். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ப்ரெஷர் குக்கரை வச்சுக்கலாம். இது கூட நம்ம கரைச்சி எடுத்துட்டு வந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாயசம் பாத்தீங்கன்னா இப்ப திக்கா தான் இருக்குது. எப்பவுமே இந்த கருப்பு கவுனி அரிசி வெந்துட்ட அப்புறமா ரொம்ப சீக்கிரம் கெட்டியாயிடும். இந்த பாயசம் கொஞ்சம் தளர இருக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப இது கூட 2 பண்டன் இலையை மூடி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த பண்டன் லீஃபை சேர்க்கறது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். என்கிட்ட இந்த லீஃப் இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். இந்த பண்டன் லீஃப் சேர்க்கறதுனால இந்த பாயசத்தோட ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இந்த பாயசத்தை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். பாயசம் லேசா கொதி வந்ததும் இது கூட 200 ml தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடையில வாங்கின தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். இந்த பால் கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தேங்காய் பாலோட பச்சை வாசனை போறதுக்காக இந்த பாயசத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாயசம் நல்லா கொதிச்சு வரவும் இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஒரு சிட்டிகை அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பு தீ சிம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். 1 நிமிஷம் கழிச்சதும் இந்த பாயசத்துல போட்டிருக்க பண்டன் லீஃபை மட்டும் தனியா எடுத்து போட்டுட்டு இந்த பாயசத்தை நல்லா ஒரு கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான கருப்பு கவுனி அரிசி பாயசம் இப்போ தயாராயிருச்சு. நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த கருப்பு கவுனி அரிசி பாயசம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.